ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ வெற்றி பெறும்போது நீ யார் என்று உன் உறவுகள் புரிந்து கொள்வார்கள். அதுபோல் நீ தோல்வி அடையும் போது யார் உன் சொந்தங்கள் என்பதை நீ அறிந்து கொள்வாய். யோசித்துப்பார். பச்சைவந்தி கூட பொறாமைப்படுகிறது மனிதனுடைய மனமாற்றத்தை கண்டு. நோயும் கடனும் இல்லாதவரின் தூக்கம் மிகவும் நல்லது தங்கமே. வருவது வரட்டும், போவது போகட்டும் என்று இரு. பிறர் ஏமாற்றி சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை வைத்து அவர்கள் ஆயுளை அதிகரிக்க முடியுமா? யோசிச்சுப்பார். தேவையில்லாதவர்களிடம் நீ யார் என்பதை நிரூபிக்கவே வேண்டாம். நீ எப்படி வாழ வேண்டும் என்று தெரியுமா? தானாய் வளர்ந்து தனித்திமிரோடு வாழ்ந்து காட்டணும். தண்ணீர் ஊற்றி வளர்க்கும் தென்னை ஊருக்கு உபயோகம். தானாய் வளர்ந்த ஆலமரத்தை வரம் கேட்டு ஊரே சுற்றும். உண்மைதானே? தோப்போடு இருக்கும் தென்னையை விட தனியாக நிற்கும் ஆலமரத்திற்குத்தானே எவ்வளவு வலிமை அதிகம். யோசிச்சுப்பார். அதனால் தான் சொல்கிறேன், நீ தானாக வாழ்ந்து தனித்திமிரோடு வாழ்ந்து காட்டணும். கலங்காதே தங்கமே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இன்றைய நாளை துவங்கும் போது நல்ல யோசனையோடு துவங்கிவிடு. பழசை நினைக்காதே, அது கவலைக்கு இடம் கொடுத்துவிடும். அதேபோல் கவலைகளை நினைத்து 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 உன் மனம் அதே லெவலில் சென்று விடக்கூடாது. நேற்று விட இன்று சிறப்பாக இருக்கும் என்று நினைச்சிக்கோ. அதேபோல் இப்படி நினைத்தால் நாளைய வாழ்வும் உனக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இன்றைய நாளை துவங்கு தங்கமி. நிச்சயமாக பனியைப் போல உன் மனதை மூடிக்கொண்டு வாட்டிக்கொண்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி சூரியனை கண்டு விலகுவது போல உன்னிடமிருந்து விலகப் போகிறது. உன் மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் உன்னை மூழ்கடித்து உன்னை நீயாகவே நகரவிடாமல் செய்துவிட்டது. நீ எப்படி இருந்தாய் தெரியுமா? யாரோ எவரோ போல நடந்து கொண்டிருந்தாய். ஏனோ தானோ என்று உன் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. கவலைப்படாது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வரப்போகிறாய். அதனால் தான் சொன்னேன், சூரியன் பிரகாசம் வந்து பனித்துளிகள் எல்லாம் கரைத்து ஒளிபுரிந்திய கதிர்களால் பனித்துளிகளை எல்லாம் கரைத்து ஒளிபுரிந்திய கதிர்களால் அவற்றை விலக்கிவிட்டு இந்த உலகத்திற்கே உன் வாழ்க்கைக்கே பிரகாசத்தை காட்டப் போகிறது. கவலை இல்லாமல் இரு. உன் நிம்மதி இனி எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதை யோசிச்சுப்பார். நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவாகவே மாறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் எத்தனை இன்பங்களை அனுபவிக்கப் போகிறாய் என்பது எனக்கு தெரியும். அதையும் நீ பெறுவதற்கு காத்து கொண்டிரு. ஓம் சாய்ராம்.